வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வழமை போன்றே இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியும் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் பேசுவதற்காக தயார்படுத்தலை மேற்கொண்டிருக்கிறது. இந்த காலப்பகுதி என்பது கடந்த காலங்களில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெறவிருந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் பல்வேறு காரணிகள் காரணமாக, கொரோனா உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் காரணமாக பரீட்சைகள் அவ்வப்போது ஒத்திவைக்கப்பட்டு ஒரு வாராக நாளைய தினம் இந்த பரீட்சைகள் ஆரம்பமாக போகிறது. எனவே அந்த பரீட்சைகள் தொடர்பாக மாணவர்களை தெளிவுபடுத்துகின்ற அல்லது அவர்களுக்கான விளக்கமளிக்கின்ற ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் பரீட்சைகள் திணைக்களத்திலிருந்து 2 அதிகாரிகள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த பரீட்சைகளுக்கு மாணவர்கள் தோற்றுகின்ற விதம், அதே போல அது தொடர்பான பல்வேறு விடயங்கள் குறித்தான தெளிவினை வழங்குவதற்காக வருகின்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பாடசாலை பரீட்சைகள் ஒழுங்கமைப்பு பெருவேறு கிளையினுடைய பரீட்சைகள் ஆணையாளர் திருமதி ஜீவராணி புனிதா அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். அதே போல பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் திரு பிரகாஷன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். எனவே நாங்கள் முதலாவதாக நேரடியாக சென்று விடலாம். 2022ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நாளை ஆரம்பமாகிறது. இந்த பரீட்சைகளுக்கான ஏற்பாடுகள், முன்னாயத்த செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது? வணக்கம் பிரசன்னா. 2022ஆம் ஆண்டுக்குரிய உயர்தர பரீட்சைகளுக்கான ஏற்பாடுகள் அநேகமான ஏற்பாடுகள், முன்னேற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியடைந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த பரீட்சையை நாங்கள் நடாத்துவதற்கு கடந்த வருடமே பல முயற்சிகள் மேற்கொண்டோம். பரீட்சை திணைக்களம் தயாராகி இருந்தது. செப்டம்பர் மாதத்தில் இந்த பரீட்சைகள் நடாத்துவதற்கான திட்டமிடல் இருந்தது. இருப்பினும் மாணவர்கள், பெற்றோர்கள், அதிபர்கள், இன்னும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் முன்வைத்த பலமான வேண்டுகோளின் அடிப்படையில் அது மீண்டும் பல தடவைகள் பின்தள்ளப்பட்டு இறுதியாக ஜனவரி மாதம் 23ஆம் தேதி 2023ஆம் ஆண்டில் அதை நடாத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்து இப்பொழுது பூர்வாங்க ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியடைந்திருக்கின்றன. இந்த பரீட்சைக்காக பரீட்சார்த்திகள் தயார் நிலையில் உள்ளனர். பரீட்சார்த்திகளுக்கு பரீட்சைகளை நடாத்துவதற்காக பணிக்குழுவினர், மேற்பார்வையாளர்கள், இணைப்பு நிலைய அலுவலர்கள், பிராந்திய சேகரிப்பு நிலையத்தில் பணியாற்ற போகின்ற பணிப்பாளர்கள், வலய மட்டத்திலும் பிராந்திய மட்டத்திலும் மேற்பார்வைக்காக வலய மட்ட பணிப்பாளர்கள், அதற்கு மேலதிகமாக மாகாண பணிப்பாளர்கள் எல்லோரும் உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளனர். இலங்கை முழுவதும் இப்பரீட்சைக்காக பரீட்சை நிலையங்களும் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இலங்கை முழுவதும் 2200 பரீட்சை நிலையங்கள் சகல பரீட்சார்த்திகளுக்குமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பரீட்சை நிலையங்களை இணைப்பு செய்வதற்காக இலங்கை முழுவதும் 317 இணைப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இணைப்பு நிலையங்கள் என்பது இந்த நிலையங்கள் ஊடாகத்தான் வினாப்பத்திரங்கள் விநியோகிக்கப்படும், விடைப்பத்திரங்கள் பரீட்சை நிலையங்களிலிருந்து சேகரிக்கப்படும். இவை அனைத்தையும் இணைப்பு செய்து பரீட்சை நிலையத்தோடு பரீட்சை திணைக்களத்தோடு நேரடியாக தொடர்பில் இருப்பதற்காக, தொடர்புகளை மேற்கொள்வதற்காக பிராந்திய மட்டங்களில், அதாவது 2-3 கல்வி வலயங்களை இணைத்து பிராந்திய மட்டங்களில் பிராந்திய சேகரிப்பு நிலையங்கள், நாங்கள் அதை ஆங்கிலத்தில் RCC ரீஜனல் கலெக்டிங் சென்டர்ஸ் என்று சொல்லுவோம், அவைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றிற்கு கல்வி நிர்வாக சேவை அலுவலர்கள், அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொறுப்பு வாய்ந்த தகுதி வாய்ந்த அதிகாரிகளாகும். அவர்கள்லாம் அந்த பிராந்தியத்துக்குரிய பரீட்சைக்குரிய பொறுப்புகளை அதிகமாக மேற்கொள்வார்கள். இதற்கு மேலதிகமாக பரீட்சைக்கான முன்னேற்பாடுகளில் பரீட்சை திணைக்களம் மட்டும் தனியே இந்த பரீட்சைகளை நடத்தி முடிக்க முடியாது. இலங்கையின் பல தரப்பினருடனும் இணைந்து அவர்களுடைய ஒத்துழைப்பை பெற்றே நாங்கள் பரீட்சையை நடாத்துவது வழமை. அவ்வாறே இம்முறையும் பாதுகாப்பு தரப்பினருடான கலந்துரையாடல் ஏற்கனவே நிறைவு பெற்றிருக்கின்றன. அவர்களுக்குரிய பணிக்கூறுகள் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் அதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். முப்படையினரும் அதே போல காவல்துறையினர் தயாராக இருக்கின்றனர். பரீட்சை நிலையங்களுக்கு, விசேஷமாக இணைப்பு நிலையங்களுக்கு 24 மணித்தியால சேவையினை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். பிராந்திய சேகரிப்பு நிலையங்களிலும் இவர்களுடைய காவல் பணி இடம்பெறும். அதுவும் தொடர்ச்சியான சேவையாக அங்கே இருக்கும். இதைவிட போக்குவரத்து போலீசார் அவர்களும், இந்த போக்குவரத்து போலீசார்னு சொல்கிறது டிராஃபிக் போலீஸ் அல்ல, இணையங்களிலிருந்து பரீட்சை நிலையங்களுக்கு வினாப்பத்திரங்களை, விடைத்தாள்களை எடுத்து வருகின்ற பொழுது பாதுகாப்புகள் தேவைப்படின் அவற்றை மேற்கொள்வதற்காக தொடர்பு
செய்கிறதற்கான போலீசாரும் பணியில் ஈடுபடுவார்கள். எங்களுடைய மேற்பார்வையாளர்களுக்கு பாதுகாப்பு தேவை என கேட்கப்படும் இடத்து அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு வழங்கப்படும். இதைவிட வடபகுதியினுடைய தீவு பகுதிகளில் பரீட்சை நிலையங்கள் அமைந்திருக்கின்றன. நைனாதீவு, நெடுந்தீவு போன்ற பிரதேசங்களில் அந்த பரீட்சை நிலையங்களுக்கு குடாநாட்டிலிருந்து வினாப்பத்திரங்களை எடுத்து செல்லவும் அங்கிருந்து விடைப்பத்திரங்களை தினமும் மீண்டும் எடுத்து வருவதற்குமாக கடற்படையினர் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். சில வேளை காலநிலைகள் சீரற்று காணப்படின் கடற்படையினரோடு இணைந்து விமானப்படையினரும் அதற்கான பணிகளை மேற்கொள்வார்கள். இவை பாதுகாப்பு தரப்பினருடன் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்ற ஏற்பாடுகள். இதற்கு மேலதிகமாக இவ்வருடம் பரீட்சையின் பொழுது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் வருகின்றன. எனவே சுதந்திர தின கொண்டாட்டங்களும் பரீட்சார்த்திகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் முக்கியமானவை. எனவே அவற்றுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். சுதந்திர தின கொண்டாட்ட தினம் விடுமுறை தினமாக இருப்பதால் அந்த தினம் பரீட்சைகள் இல்லை. ஆனால் அதற்கு முன்னதான ஆயத்தங்கள், விசேஷமாக கொழும்பு மாநகரத்துக்குள் காலிமுகத்திடலை அண்டிய பகுதிகளில் இருக்கின்ற பரீட்சை நிலையங்களுக்கு பரீட்சார்த்திகள் செல்வது தொடர்பான ஏற்பாடுகளும் நாங்கள் விசேட கவனத்தில் எடுத்து மேற்கொண்டிருக்கின்றோம். பாதுகாப்பு தரப்பினருடன் தொடர்பாக கலந்துரையாடி அதற்குரிய திட்டங்கள் மிகச் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. விசேஷமாக இந்த காலங்களில் எந்தவிதமான சத்தங்களும் இன்றி பரீட்சை நிலைய சுற்றாடல்கள் அமைதி பேணப்படும் என்பதற்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் பயிற்சிகள் அல்லது ஒத்திகைகள் பார்க்கின்ற பொழுது, அணிவகுப்பு ஒத்திகைகள் பார்க்கின்ற பொழுது வாத்தியங்கள் இசைக்கப்பட மாட்டாது. அத்தோடு காலை 7 மணிக்கு முன்னர் அவை அனைத்தும் நிறைவு பெறும். 7 மணி வரை நடைபெறுகின்ற பயிற்சியின் பொழுது கூட பரீட்சார்த்திகள் செல்வதற்கு பாதைகள் ஒழுங்கமைக்கப்பட்டு போலீசாருடைய ஒத்துழைப்போடு பரீட்சார்த்திகள் உரிய பரீட்சை நிலையங்களுக்கு செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதைவிட விமானப்படையினருடைய சத்தங்கள் எதுவும் அங்கே இடம்பெறாது என்பதும் எங்களுக்கு உறுதி அளிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே முப்படையினரும் பாதுகாப்பு தரப்பினர் எங்களுக்கு இந்த பரீட்சார்த்திகள் பாதிக்கப்படாத வண்ணம் பரீட்சையை நடத்துவதை பரீட்சை திணைக்களம் எப்பொழுதும் மிக கவனமாக இருக்கும். அந்த விடயத்தில் பாதுகாப்பு தரப்பினுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு மிக பூரணமாக கிடைக்கும் என நாங்கள் நம்புகின்றோம், பலமை போல. இதைவிட இன்னும் சில தரப்பினருடனும் பரீட்சை திணைக்களம் கலந்துரையாடி ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இடர் முகாமைத்துவ திணைக்களம் கடந்த வருடம் சாதாரண தர பரீட்சையின் பொழுது எதிர்பாராத விதமாக திடீரென்று அதிகாலை மழை, 2-3 மணி நேர மழையில் 4-5 பரீட்சை நிலையங்கள் புத்தளம் மாவட்டத்தில் வெள்ளத்தில் மூழ்கின. அந்த பரீட்சை நிலையங்களில் நாங்கள் சிறப்பாக பரீட்சை நடத்தினோம். பரீட்சையினுடைய நம்பகம், பெறுமதி, அதனுடைய இரகசியத்தன்மையை பேணி, காரணம் இடர் முகாமைத்துவ திணைக்களம் உடனடியாக அங்கே பணியில் இறங்கியதுதான். அவர்களுடைய ஒத்துழைப்போடும் கடற்படையினருடைய ஒத்துழைப்போடும் நாங்கள் பணிக்குழுவினரையும், அதாவது அதிபர் ஆசிரியர்கள், பணியில் ஈடுபட்டவர்களையும் பரீட்சார்த்திகளையும் பரீட்சை நிலையங்களை மாற்றி ஒழுங்கமைத்து மிக சிறப்பாக பரீட்சை எழுதுவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அந்த வகையில் அதற்கு நாங்கள் பரீட்சை திணைக்களம் எப்பொழுதும் நன்றி கூறுகின்றது. அவை இலங்கை முழுவதும் இவ்வாறான எதிர்பாராத இயற்கை அனர்த்தங்களோ அல்லது இடர்நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது அவற்றை எதிர்கொள்வதற்கு இடர் முகாமைத்துவ திணைக்களம் அதனுடைய பணிப்பாளர்கள், அலுவலர்கள் எல்லோரும் பிராந்திய மட்டங்களிலும் தயாராக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதேவேளை வானிலை அவதான நிலையம் தினமும் எங்களோடு தொடர்பில் இருக்கின்றது. அதிகாலையிலும் முதல் நாளிலும் முன்கூட்டியே வானிலை அறிக்கை எங்களுக்கு எதிர்வு கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் இடர் முகாமைத்துவம், அதேவேளை மாகாண வலய கல்விப்பணிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தி அந்த பிரதேசங்களில் கூடுதலான நேரடியான கண்காணிப்பில் ஈடுபடுவதற்கு நாங்கள் அறிவுறுத்தல்கள் வழங்குவது தயாராக இருக்கின்றோம். இதற்கு அடுத்ததாக சுகாதார பிரிவினர், வைத்தியர்கள் உதவி பெறப்பட்டிருக்கின்றன. பரீட்சார்த்திகளுக்கு தொற்று நோய் இப்பொழுது இல்லை என்றாலும் கூட சில வேளைகளில் ஏதாவது தீவிரமான நோய்கள் தாக்கத்திற்கு பரீட்சார்த்திகள் உள்ளாக்கப்பட்டால் அவர்களை அவர்களுடைய பிரதேசங்களில் உள்ள வைத்தியசாலைகளில் அவர்கள் அனுமதிக்கப்படுகின்ற பொழுது வைத்தியசாலைகளுக்கு அண்மையில் உள்ள பரீட்சை நிலையங்களுக்கு அவர்களை நாங்கள் அனுப்பி பரீட்சை எழுத அவர்களுடைய சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக பரீட்சைகள் விசேட தேவையுடைய சில பரீட்சார்த்திகள் இருக்கின்றார்கள். குறிப்பாக சிறை கைதிகள் பரீட்சை எழுத வேண்டிய ஏற்படின் அவர்களுக்கு கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் பரீட்சை ஒழுங்கு நிலையம் ஒன்று அமைக்கப்படுகின்றது, அது வழமை போல. அதே போல புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பரீட்சார்த்திகளுக்காக மகரகம அபேக்ஷா வைத்தியசாலையில் பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு மேலதிகமாக விசேட தேவையுடைய பிள்ளைகளுடைய விடயத்தை கவனத்தில் கொண்டு ரத்மலானையில் உள்ள விசேட பரீட்சை பாடசாலையிலும் ஒரு பரீட்சை நிலையம், தங்கல்ல ஒரு பரீட்சை நிலையம், யாழ்ப்பாணத்தில் கைதடி நவீல் விசேட பரீட்சை நிலையத்திலும் இந்த விசேட பரீட்சைகளுக்கான பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன.
இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு இந்த ஒழுங்கமைப்புகளோடு பரீட்சை திணைக்களம் 23ஆம் தேதி காலை பரீட்சையை ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றது. மிக முக்கியமாக இந்த காலத்தில் நாங்கள் எல்லோருக்குமே இப்பொழுது கேள்வி எழுந்திருக்கும் முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லவில்லை என்பது, அதாவது மின்வெட்டு. அது தொடர்பாகவும் நாங்கள் உரிய தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். பரீட்சை நேரம் முழுவதும் பரீட்சை நிலையங்கள் அமைந்திருக்கின்ற எல்லா பிரதேசங்களிலும் இடையறாத மின்சார சேவை வழங்குவதற்கு இலங்கை மின்சார சேவை சபையினரும் அதோடு சேர்ந்து பொது பயன்பாட்டு சேவை ஆணைக்குழுவினரும் அவர்களோடு நேரடியான கலந்துரையாடல் நடத்தி அவர்கள் அதற்கு உரிய ஏற்பாடுகள் தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே பரீட்சை நேரத்தில் பிள்ளைகளுக்கு மின்வெட்டுக்கு இடம்பெற மாட்டாது. அது மட்டுமல்ல, பரீட்சைக்கு தயார் செய்வதற்காக இரவு நேரத்திலும் கூட, அதாவது இரவு 7 மணிக்கு வரைக்கும் பரீட்சை, அதாவது மாலை நேர பரீட்சைகள் முடிவடைந்து 7 மணி நேரத்துக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் ஒரு மின்வெட்டு இருப்பினும் 7 மணியில் இருந்து பின்னர் இரவு பிள்ளைகள் தயாராவதற்கான மின்சார வசதி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கணும். அவர்கள் அதற்கு சம்மதித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அந்த ஏற்பாடுகளும் பூர்த்தியடைந்திருக்கின்றன. இதைவிட பணிக்குழுவினர்களுக்கான எரிபொருள் வழங்குவது, அதாவது QR கோட்டின்படி மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாரத்திற்கு போதுமானது மட்டும்தான் வழங்கப்படுகிறது. ஆகவே போதுமான எரிபொருளை வழங்குவதற்கு நாங்கள் எரிபொருள் முகாமைத்துவம், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், எரிபொருள் மின்சக்தி அமைச்சு செயலாளர் இவர்களோடும் கலந்துரையாடி அதற்குரிய ஏற்பாடுகளை பிராந்திய மட்டத்தில் பணிக்குழுவினர்களுக்கு வழங்குவதற்கு மாகாண வலய பணிப்பாளர்களோடு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம். இதற்கு மேலதிகமாக போக்குவரத்து துறையினர், புகையிரத திணைக்களம், இலங்கை போக்குவரத்து சபையினர், தனியார் போக்குவரத்து துறையினருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. பிள்ளைகளுக்கான போக்குவரத்தை வழங்குவதற்கு உண்மையாக பிள்ளைகள் போக்குவரத்திற்கு செல்லுகின்ற பொழுது தடைகள் எதுவும் ஏற்பட்டு பாதைகளிலே இவர்கள் வாகன வசதிகள் என்று இருந்தால் பொதுமக்கள் தயவு செய்து யாராவது நீங்கள் காணுகின்ற பொழுது பரீட்சார்த்தி ஒருவர் பரீட்சை நிலையத்துக்கு செல்வாராக இருந்தால் அவர்களுக்கு நீங்களாகவே முன்வந்து உதவி செய்து அவர்களை பாதுகாப்போடு உரிய பரீட்சை நிலையத்திற்கு அழைத்து சென்று அவர்கள் அந்த இடத்தை சென்றடைய உதவுமாறு பரீட்சை திணைக்களம் உங்களை வேண்டி நிற்கின்றது. இந்த ஏற்பாடுகளோடு திங்கட்கிழமை 23ஆம் தேதி பரீட்சைகள் ஆரம்பமாக இருக்கின்றன. எனவே கடந்த காலத்தை விட சற்று சவால்கள் குறைந்த ஒரு பரீட்சை நடத்தப்படுகிறது கூறலாம். காரணம், கடந்த காலங்களில் கொரோனா தொற்று என்பது ஒரு பாரிய சுகாதார பிரச்சனையாக இருந்தது. அதே போல எரிபொருள் தொடர்பான பிரச்சனை இருந்த ஒரு காலப்பகுதி, பாடசாலைக்கு பிள்ளைகள் செல்வதற்காக வாகனங்கள் தொடர்பான பிரச்சனை, பல்வேறு சவால்கள் இருந்த காலப்பகுதியை தாண்டி இப்போது ஓரளவு பெருமூச்சு விட்டு ஓரளவு சற்று தளர்ந்த ஒரு சூழலில் பரீட்சை நடத்துவதற்கான நிலைமை உருவாகி இருக்கிறது. எனவே இந்த பரீட்சை சிறப்பான ஏற்பாடுகள் தொடர்பாக பரீட்சைகள் ஆணையாளர் திருமதி ஜீவராணி புனிதா அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார். இந்த முறையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 3,31,000க்கும் அதிகமான பரீட்சார்த்திகள் இம்முறை பரீட்சைக்கு தோற்றுகின்றார்கள். எனவே இந்த பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கான அல்லது பரீட்சார்த்திகளுக்கான அடையாள அட்டை அல்லது பரீட்சை அனுமதி பத்திரம் வழங்குகின்ற செயற்பாடுகள் இதுவரை கிடைக்காதவர்கள் அல்லது கிடைத்திருக்கின்றவர்கள் அதனை பயன்படுத்தும் தொடர்பாக சற்று விளங்கப்படுத்த வேண்டும். நன்றி பிரசன்னா. முதலில் நாங்கள் இந்த முறை பரீட்சைக்கு தோற்றும் அனைத்து பரீட்சார்த்திகளுக்கும் பரீட்சை திணைக்களத்தின் சார்பில் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இந்த முறை நான் 3,31,709 பரீட்சார்த்திகள் இந்த முறை பரீட்சைக்கு விண்ணப்பித்துள்ளார்கள். இந்த விண்ணப்பித்தவர்கள் அனைவருக்குமான அனுமதி அட்டைகள் இரு வாரங்களுக்கு முதலே நாங்கள் அனுப்பிவிட்டோம். தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கு அவர்களுடைய தனிப்பட்ட முகவரிக்கும், பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கு அவர்கள் விண்ணப்பித்த பாடசாலையினூடாகவும் அனுமதி அட்டைகள் அனுப்பப்பட்டு விட்டது. நான் நினைக்கிறேன் இப்பொழுது இன்றைய தினம் அனைத்து பரீட்சார்த்திகளுக்கும் இந்த அனுமதி அட்டைகள் கிடைக்கப்பெற்றிருக்கும். நாங்கள் இந்த இடத்துல இன்னொன்றையும் வேண்டிக் கொள்கிறோம். பாடசாலைகளுக்கு கிடைக்கப்பெற்ற அனைத்து அனுமதி பத்திரங்களையும் அனுமதி அட்டைகளையும் பரீட்சார்த்திகளுக்கு உடனடியாக விநியோகித்தல் கட்டாயமானது. விநியோகிப்பதற்கு முதல்ல அவர்கள் அனுமதி அட்டையில் சில விடயங்களை கவனிக்க வேண்டும் என்றது பரீட்சை திணைக்களம் கேட்டுக்கொள்ளுது. உண்மையில் விண்ணப்பித்த மாணவர்களுடைய பெயர்களுக்கேற்ப நாங்கள் அனுமதி அட்டைகளை அனுப்பியிருப்போம். அனுமதி அட்டையில் மாணவர்களும் தாங்கள் அதை பரீட்சித்து பார்த்து கொள்ள வேண்டும். அதை வழங்கும் அதிபர்களும் அந்த அனுமதி அட்டைகளை அதோடு சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் ஊடாக பரீட்சித்து வழங்க வேண்டும் என்றது எங்களுடைய பெரும் வேண்டுகோள் உண்டு. ஏனென்றால் மாணவர்களுடைய பெயர் சரியாக இருப்பது என்றதை முதலில் பார்க்க வேண்டும். ரெண்டாவது, அவர்களுடைய தேசிய அடையாள அட்டை சரியாக இருக்கிறதா என்றதை பார்க்க வேண்டும். மூன்றாவது விடயம்,
அவர்கள் விண்ணப்பித்த பாடங்கள் அனைத்தும் அந்த அனுமதி அட்டையில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றதா, ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா, அப்படி இருந்தால் அவற்றை பற்றி என்ன செய்ய வேண்டும் என்றதை நாங்கள் உங்களுக்கு இப்போ சொல்லுவோம். 4வது அவர்கள் விண்ணப்பித்த மொழி மூலம், அதாவது இப்போ ஆங்கில மொழி மூலமா அல்லது தமிழ் மொழி மூலமா அல்லது சிங்கள மொழி மூலமா அந்த மூலம் சரியாக இருக்கிறதான்றதை அவர்கள் பார்த்தல் வேண்டும். இதோடு எங்களுடைய அனுமதி அட்டை நாங்கள் வழமையாக 2 பகுதிகளாக அனுப்புவோம். இதை நான் நினைக்கிறேன் எல்லோரும் கொஞ்சம் கவனமாக கிரகித்து மற்றவர்களும் இதை தெரியப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அனுமதி அட்டையில் A பார்ட் B பார்ட் என்று 2 பகுதிகள் இருக்கும். மாணவர்கள் அனுமதி அட்டையினுடைய A பகுதியை கிழித்து பரீட்சை நிலையத்துக்கு எடுத்து செல்லுதல் வேண்டும். B பகுதியானது மாணவர்கள் எப்போது தம்முடன் வைத்துக் கொள்ள வேண்டிய பகுதி. கடந்த காலங்களில் நாங்கள் அனுப்பின அனுமதி அட்டைகள் எல்லாமே இவ்வாறு தான் அமைந்திருக்கும். இந்த B பகுதியில் மாணவனுடைய பெயரும் அவனுடைய சுட்டிலக்கமும் இடம்பெற்றிருக்கும். கடந்த காலங்களில் A பகுதியில் இடம்பெற்றிருக்கிற முக்கியமான விடயங்கள் மாணவருடைய இண்டெக்ஸ் நம்பர், அவர் எந்த பாடசாலைக்கு பரீட்சைக்கு தோற்ற போறார், எந்த சென்டர் நம்பர், அது எல்லாமே அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கும். என்னென்ன பாடங்கள் என்றதும் உள்ளடக்கப்பட்டிருக்கும். கடந்த காலங்களில் நாங்கள் அந்த மாணவர்களுக்கு டைம் டேபிள் என்று எங்களுடைய பொதுவான டைம் டேபிள் ஒன்றை அனுப்பியிருப்போம். இந்த முறை எங்களை கடந்த காலங்களில் சில சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. மாணவர்களுக்கு அனுமதி அட்டைகளில் நாங்கள் டைம் டேபிள் என்றது அனுப்பப்படுவதில்லை. அவர்கள் என்னென்ன பாடம் என்றது விடயங்கள் மட்டும் உள்ளடக்கப்பட்டிருக்கும். இந்த முறை பரீட்சை திணைக்களம் ஒரு விசேட ஏற்பாட்டை செய்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் அனுமதி அட்டைகள் கிடைக்கப்பெற்றவர்கள் உடனடியாக இதை எடுத்து பார்த்து கொள்ளலாம். B பகுதியில் அந்த மாணவர் தோற்றுற பரீட்சை, என்னென்ன பாடங்கள் என்னென்ன டைமுக்கு ஆரம்பிக்கும் என்ற விடயங்கள் அந்த B பகுதியில் அச்சிடப்பட்டிருக்கும். ஏன் இந்த பரீட்சை திணைக்களம் இந்த முடிவுக்கு வந்ததென்றால், எங்களுக்கு கடந்த காலத்தில் சில அனுபவம் ஒன்று நடைபெற்றது. ஒரு சில மாணவர்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட நேர அட்டவணையை தொலைத்து விட்டதன் காரணமாக அந்த அனுமதி அட்டையை டைம் டேபிள் நேர அட்டவணையை பார்ப்பதற்காக வெப்சைட்டில் கூகுள் போய் சர்ச் பண்ணி இருக்கணும். அப்படி சர்ச் பண்ணின டைமில் என்ன நடந்திருக்குதுன்னால், எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் மட்டும்தான் அந்த ஒரிஜினல் டைம் டேபிள்ஸ் இருக்கும். சில எங்கள் இணையதளம் கூகுளில் போய் சர்ச் பண்ணும்போது சில ஃபேக்கான டைம் டேபிள்ஸ்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் கடந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் எங்களுடைய பரீட்சை ஆணையாளர் அவர்களுக்கு நன்றாக தெரியும், அவர் தான் அந்த விடயத்தை ஹேண்டில் பண்ணினது. பல மாணவர்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணதோடு அதில் வந்து ஃபேக்கான டைம் டேபிளின் போலியான டைம் டேபிளின் நேரத்தின் அடிப்படையில் அவர்கள் தோற்ற வேண்டிய பாடம் காலையில் இருக்கும்போது அது நேர அட்டவணையில் மாலையில் என்று குறிப்பிடப்பட்டதால் அவர்கள் மாலை வேளை பரீட்சை நிலையங்களுக்கு சென்றதால அல்லது சில நேரம் காலம் தாமதித்து சென்றதால் 1 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது 2 மணிக்கு என்று நினைத்து காலதாமதமாகி சென்றதால அந்த மாணவர்களுக்கு பரீட்சைக்கு தோற்ற வருவதில் இடர்பாடுகள் ஏற்பட்டது. ஆனால் கடந்த வருடங்கள் நாங்கள் உண்மையான ஒரு சம்பவம், மாணவர்கள் நேரம் தாழ்த்தி சென்ற மாணவர்கள் இந்த ஃபேக்கான டைம் டேபிளை பார்த்து போனதால பரீட்சை திணைக்களம் சிறப்பாக செயற்பட்டு, நினைக்கிறேன் பரீட்சை ஆணையாளரும் அதனோடு சேர்ந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் செயற்பட்டு அந்த மாணவர்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் அந்த பரீட்சை நடத்தி கொடுக்கப்பட்டது. இதனால தான் பரீட்சை திணைக்களம் எதிர்பார்த்தது எந்த ஒரு மாணவனுக்கும் இது பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு இந்த வருடம் அனுமதி அட்டையில் B பகுதியில் அந்தந்த மாணவர்களுக்கான டைம் டேபிள் அச்சிடப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு கணக்கீட்டு பாடமாக இருந்தால் அதில் அந்த நம்பர் போடப்பட்டிருக்கும், பாடத்துக்குரிய நம்பர் 33 என்றது. பகுதி 1 என்ன டைமுக்கு அது ஆரம்பிக்குது, என்ன டைமுக்கு முடிவடைகிறது, இது 2மே அச்சிடப்பட்டிருக்கு. ஆகவே நான் நினைக்கிறேன் பரீட்சார்த்திகள் கட்டாயம் நீங்கள் உங்களுடைய அந்த B பகுதியை கிழித்து எடுத்து அதில் நீங்கள் அதை உங்கள் வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் அதில் ஒரு பிரதி செய்து வழங்குறது மிக முக்கியமானது ஒன்று. அதே போல் நாங்கள் அந்த பரீட்சார்த்திகளுடைய குடும்ப உறுப்பினரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த அனுமதி அட்டைகள் அல்லது அந்த டைம் டேபிளை எடுத்து நீங்கள் அனைவருமே அதை தெரிந்து கொள்ளல் வேண்டும். இந்த பரீட்சார்த்தி அல்லது அந்த மாணவர், அந்த பிள்ளை இன்றைக்கு என்ன பாடத்துக்கு செல்ல போகின்றார், அது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது, எத்தனை மணிக்கு அது முடிவடையும், இது போன்ற விவரங்கள் அது அந்த குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. எங்களுக்கான இப்படியான மாணவர்கள் இதில் தவறு விடுறதுக்கு அல்லது அதில் விலகி போரில் இருக்கிற சந்தர்ப்பங்களை நாங்கள் குறைத்து கொள்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆகவே தயவு செய்து பரீட்சார்த்திகளும் பெற்றோரும் நீங்கள் அந்த அனுமதி அட்டையை இந்த முறை எடுத்த உடனே பிள்ளையினுடைய பெயர் பாடங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதான்றதை செக் பண்ணினதோட B பகுதியை கிழித்து அதில் 2-3 ஃபோட்டோ பிரதிகள் எடுத்து அந்த பரீட்சார்த்தியிடமும் கொடுத்துவிட்டு பேரண்ட்ஸும் அதை நீங்கள் முக்கியமான இடங்களில் வைத்துக் கொள்ளுங்க. அதிபர்கள் இந்த விடயத்தை அந்த மாணவர்களுக்கு அல்லது பெற்றோருக்கு உங்களுடைய கூட்டத்தின் போது தெரியப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த அனுமதி அட்டைகளை நீங்கள் எடுத்ததற்கு பிறகு இது ஒரு முக்கியமான விடயம். 2வது முக்கியமான விடயம், பரீட்சார்த்திகளுக்கு
நீங்கள் அனுமதி அட்டையை உங்களுடைய கையெழுத்தை உறுதிப்படுத்தல் வேண்டும். நான் நினைக்கிறேன் இப்பகுதியினுடைய பின்பகுதியில் மாணவனுடைய பெயர் போட்டு அவருடைய ஐடென்டி கார்டு நம்பர் போட்டு யாரால் அது உறுதிப்படுத்த வேண்டும் என்ற விவரங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. பாடசாலை பரீட்சார்த்திகளாக இருந்தால் அவர்கள் அதிபரின் ஊடாக உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இதில் ஒரு முக்கியமான விடயம் எப்படி என்றால், அந்த உறுதிப்படுத்தும் போது மாணவர் என்ன வகையான கையெழுத்தை வைக்கின்றாரோ அதே மாதிரியே பரீட்சை நிலையத்திற்கு சென்று ஒவ்வொரு பாடத்தின் போதும் அதே கையெழுத்தை அவர் வைத்தல் வேண்டும். இது கட்டாயமானது. உதாரணத்துக்கு சில வேளையில் உறுதிப்படுத்தும் போது தன்னுடைய பெயரை எழுதி போட்டு ஒவ்வொரு பாடங்களுக்கும் பரீட்சை நிலையங்களுக்கு செல்கிற டைம் அவர் கையெழுத்து வைப்பாராக இருந்தால் அது எங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அடையாள உறுதிப்படுத்துறதுல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆகவே இந்த அனுமதி அட்டை என்பது ஒரு மிக முக்கியமானது. இதை தவற விடாமல் பாதுகாக்க வேண்டியது அவர்களுடைய முக்கியமான பொறுப்பு. பரீட்சை நிலையத்திற்கு முதல் நாள் இந்த அனுமதி அட்டையாவை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்றதும் எங்களுடைய எதிர்பார்ப்பு. முதல் நாள் அனுமதி அட்டையை தேடாமல் பரீட்சைக்கு முந்தின நாளே அது சம்பந்தமான ஆயத்தங்களை எடுத்து ரெடி பண்ணி வைத்திருக்க வேண்டும் என்றது பரீட்சை திணைக்களத்தினுடைய எதிர்பார்ப்பும் வேண்டுகோள். அதேபோல இதுவரை இந்த பரீட்சை அனுமதி பத்திரம் கிடைக்காதவர்கள் சில வேளையில் அப்படியானவர்களும் இருக்கலாம். அவர்கள் எவ்வாறான விடயங்களை கையாள? நான் அது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதுவரையும் அனுமதி அட்டைகள் கிடைக்கப்பெறாத பரீட்சார்த்திகள் தயவு செய்து எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு நீங்கள் செல்லலாம். நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும் உத்தியோகபூர்வ இணையதளத்தினுடைய முகவரி. அந்த முகவரிக்கு சென்று அவர்களுக்கான பாஸ்வேர்டுகள் கொடுக்கப்பட்டது. பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கு நாங்கள் ஏற்கனவே அதிபர்களுக்கு நாங்கள் அறிவித்து விட்டோம். இதனூடாக சென்று அவர்களுக்கான கடவுச்சொல், பொது பயனர் பெயர் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனூடாக பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கான அனுமதி அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும். தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கும் அந்த இணையதளத்தின் போகும்போது அதிலேயே நாங்கள் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் ஊடாக அவர் என்ன செய்யலாம் என்றால் தன்னுடைய அனுமதி அட்டையை பெற்றுக்கொள்ளலாம். இதில் இன்னொரு முக்கியமான விடயம், நாங்கள் இன்று வரை நான் நினைக்கிறேன் நேற்றையோடு அது முடிந்ததாக நினைக்கிறேன், அந்த நேம் சேஞ்சஸ் அல்லது அனுமதி அட்டைகளில் மாற்றங்கள் செய்வதற்கு நாங்கள் குறிப்பிட்ட காலம் ஒன்று கொடுத்திருந்தோம். 18ஆம் தேதி வரையும் அது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நான் நினைக்கிறேன் அது அதிபர்களூடாக எல்லாருக்கும் நாங்கள் அதை தெரியப்படுத்தி இருந்தோம். அந்த வேலை முடிந்திருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் 2022ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் தொடர்பான விடயங்கள் தொடர்பில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாளைய தினம் பரீட்சைகள் ஆரம்பமாகிறது. பரீட்சைக்காக மாணவர்கள் தயாராக வேண்டிய விடயம் மற்றும் அதே போல பரீட்சைகள் திணைக்களம் அதற்கு எவ்வாறான தயார்படுத்தல்களை மேற்கொண்டிருக்கிறது தொடர்பான விடயங்கள் குறித்து நாங்கள் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் பாடசாலை பரீட்சைகள் ஒழுங்கமைப்பு மற்றும் பெறுபேறு கிளையினுடைய பரீட்சைகள் ஆணையாளர் திருமதி எம் ஜீவராணி புனிதா அவர்களும் அதே போல பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் எஸ் பிரகாசன் ஆகியோரும் இணைந்து கொண்டு தொடர்பான தெளிவான விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் திருமதி ஜீவராணி புனிதா அவர்களிடம் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. மிக முக்கியமான கேள்வி இது. காரணம், மாணவர்கள் இம்முறை பரீட்சைக்கு நாளைய தினம் பரீட்சைக்கு தோற்றுகின்ற போது முன்னாயத்தமாக அவர்கள் என்னென்ன விடயங்களை கையாள வேண்டும், எப்படி அவர்கள் பரீட்சைக்கு தயாராக வேண்டும்? பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு செல்வதற்கு தயார் நிலையில் இப்பொழுது இருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். என்றாலும் சில பரீட்சார்த்திகளிடம் ஒரு சில பழக்கங்கள் இருக்கிறது. இப்பொழுதுதான் தயாராகி கொண்டிருப்பார்கள். சில பரீட்சார்த்திகள் ஏற்கனவே தயாராகி இருப்பார்கள். இந்த தயாராகிறது என்பதிலே ஒரு முக்கிய விடயத்தை கவனிக்க வேண்டும். பரீட்சார்த்திகள் தங்களுடைய வாழ்க்கை முறைக்கு தங்களுக்கு ஒரு தனி பாங்கு வைத்திருப்பார்கள். ஐ மீன் ஸ்டைல். அதே போல் அவர்கள் உடை அணிகிறதுக்கு ஒரு பாங்கு வைத்திருப்பார்கள். அதே போல் பழகிறதுக்கு நடை உடை பாவனை எல்லாமே ஒரு ஸ்டைலில் இருக்கும். அதே போல் கட்டாயமாக படிக்கிறதுக்கும் ஒரு ஸ்டைல், ஒரு பாங்கு கொண்டு இருக்கின்றது. அதை அவர்கள் பின்பற்ற வேண்டும். எல்லோரையும் போல பாடசாலைக்கு செல்வது, படித்துக்கொள்வது, திருப்பி வந்து வகுப்புகளுக்கு, அதாவது பிரத்யேக வகுப்புகளுக்கு செல்வது, பிறகு வீட்டில் ஏதாவது வீட்டு வேலைகள் ஹோம்ஒர்க் இருந்தால் அவற்றை செய்து முடிப்பது அல்லது அசைன்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தால் செய்வது, இவ்வாறான ஸ்டைல் பல மாணவர்கள் இருப்பார்கள். ஆனால் சில மாணவர்கள் மிகவும் கூர்மையான திட்டங்களோடு கூர்மையான அணுகுமுறைகளோடு பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருப்பார்கள். பரீட்சார்த்திகளுக்கு இந்த வேளையில் அந்த தொடர்பான அறிவுறுத்தல் மிகவும் முக்கியமானதுன்னு நான் நம்புகின்றேன். பரீட்சார்த்திகள், நீங்கள் 13 வருட காலம் படித்த உங்களுடைய பாடசாலை வாழ்க்கையினுடைய பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ளப் போகின்ற இறுதிக்கட்டத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். அவை அந்த பெறுபேறுகள் மிக வெற்றிகரமான பெறுபேறுகளாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த இறுதி காலத்தில் நீங்கள் நடந்து கொள்ளுகின்ற முறையில் தான் அது இறுதியாக தங்கியிருக்கும். எவ்வளவுதான் நீங்கள் கடினமாக இதுவரை காலம் உழைத்திருந்தாலும், உங்களுக்காக பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் உழைத்திருந்தாலும், நீங்கள் இந்த இறுதி காலத்தில் நடந்து கொள்ளுகின்ற விதம் உங்களை வெற்றிக்கு இலகுவாக இட்டு செல்லும்.
அந்த வகையில் பரீட்சார்த்திகள் முதலில் இந்த காலத்தில் உங்களை உள ரீதியாக தயாராக்க வேண்டும். உடல் தயாரிப்பு என்று சொல்கிறது உடல் நல்ல உறுதியான, நோயற்ற, சோம்பலற்ற, மந்தமில்லாத அப்படியான ஒரு நிலையில் பரீட்சார்த்திகள் தங்களை உடல்நிலையை தயாராக்க வேண்டும். ஒரு உற்சாகமான, சந்தோஷமான, நல்ல சுறுசுறுப்பான உடல்நிலையை அவர்கள் தங்களிட்டே பேணிக்கொள்ள வேண்டும். அதற்காக நல்ல போஷாக்கான ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும். இந்த காலத்தில் நல்லா சாப்பிடுங்கன்னு நான் சொல்லவில்லை. நல்லா சாப்பிடுங்கன்றதுடைய அர்த்தம் பல பிள்ளைகளுக்கு இப்பொழுது நல்ல பிரியாணி, பீஸா இப்படியான உணவுகள் என்று கருதி கொள்வார்கள். அவையெல்லாம் போஷாக்கான உணவுகள் அல்ல. போஷாக்கான உணவுகள் என்பது மிக எளிமையாக சமீபாடடையக்கூடிய நிறைந்த ஊட்டச்சத்துக்களை கொண்ட உணவுகள், மிக குறைந்த அளவில், அதிகம் உண்ணாமல் மிக குறிப்பிட்ட அளவில் அவர்கள் உட்கொள்ள வேண்டும் என்றால் நல்லா சாப்பிட நல்லா தூங்கலாம். அப்படி இல்லாமல் குறைந்த அளவில் எடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த உடலிலே அவர்களுக்கு ஒரு உற்சாகம் தானாக வரும். அந்த மந்த நிலை இருக்காது, சோம்பல் இருக்காது. உணவு விடயத்தில் பெற்றோர்களும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பெற்றோர்கள் தேவையற்ற கடையிலே தயாரிக்கப்படுகிற உணவுகள் எல்லாம் கொடுத்து பிள்ளைகளை நோய்க்கு ஆளாக்காமல், குழப்பங்களுக்கு உள்ளாக்காமல் வீடுகளிலே நல்ல ஆரோக்கியமான உணவுகளை செய்து கொடுக்க வேண்டும் பிள்ளைகளில். இந்த காலத்திலாவது அவர்களுடைய போஷாக்கு தொடர்பாக இந்த 4 இன்னும் ஒரு நாள் இருக்கின்றது. அந்த ஒரு நாளில் அவர்கள் தங்களை இன்றைய நாளும் நாளைய தினம் அவர்கள் உட்கொள்ள போகின்ற உணவு பான வகைகளில் கவனம் செலுத்த வேண்டும். அதே வேளையில் அவர்களுடைய உளரீதியான தயாரிப்பு மிக மிக முக்கியமானது. பரீட்சார்த்திகள் நீங்கள் உளரீதியாக உங்களை தயாரிக்கின்ற பொழுது உங்களுடைய மன ஒருமைப்பாடு பற்றி அதிகம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளைகள் இந்த நேரத்தில் தான் பலர் அந்த நோட்ஸ், இந்த புத்தகம், அந்த அசைன்மெண்ட் எல்லாம் எடுத்து பரவி படிப்பார்கள். சிலர் ஆசிரியர்களோடு ஜூம் ஆன்லைனில் இணைந்து கொண்டு அந்த நேரத்தில் அதுக்கு விடை கேட்கிறது, இதுக்கு விடை கேட்கிறது, இப்படியான குழப்பங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். சில பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையத்துக்குள் வந்தும் படிப்பார்கள். சிலர் புத்தகங்களை வைத்துக்கொண்டு காலையில் வந்திருந்து வலு சீரியஸாக இருப்பார்கள். பரீட்சை நிலையத்தில் பார்த்தால் அப்பொழுதுதான் படிப்பார்கள். அப்பொழுது வர்றதெல்லாம் அப்போ எழுதி முடிச்சுட்டு வருவது போல தென்படுவார்கள். இதை விட முதல் நாள் தினம் இரவிரவாக கற்பார்கள். அது எல்லாம் ஒரு தவறான கற்றல் முறை. ஏன் குடும்பத்திலே கூட சொல்லுவார்கள், ஒன்றும் படிக்காமல் என்ன செய்கிறாய், விளையாடி கொண்டிருக்கிறீரா, அல்லது என்ன கவனம் இல்லாமல் இருக்கிற, நாளைக்கு பரீட்சை, இன்றைக்கு என்னவோ செய்து கொண்டிருக்கிறேன், இப்படியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்படும். அதெல்லாம் தவறு. பரீட்சார்த்திகள் நிதானமாக, சந்தோஷமாக, அமைதியாக இன்றைய நாளை கழிப்பதற்கு பெற்றோர்கள் நீங்கள் உதவுங்கள். அவர்கள் தங்களுடைய மன ஒருமைப்பாட்டை அடைவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பாக இருங்கள். குறிப்பாக தாங்கள் இதுவரை காலமும் படித்த விடயங்களை இன்றைய நாளில் சிறிது சிறிதாக நினைவுபடுத்திக் கொள்வதற்கும், விடை எழுதி தாங்கள் ஒழுங்கமைத்து விடை அளித்த நுட்பங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்குமான நாளாக இன்றைய நாட்கள் அமைய வேண்டுமே ஒழிய படிப்பதற்கான நாளாக இருக்கக்கூடாது. அதாவது பாடங்களை மீட்டுக்கொள்வதற்கான நாளாக இருக்கக்கூடாது. இந்த பரீட்சைக்கு தோற்றுவதற்கான நுட்பங்களை பற்றி சிந்திப்பதற்கும், அதாவது நுட்பங்கள் என்று சொல்வது விடை எழுதுகிற பொழுது, பரீட்சை நிலையத்திலே அவர்கள் வினாப்பத்திரங்களை வாசிக்கின்ற பொழுது எல்லாம் கையாள வேண்டிய விடயங்களையும், சில பாட விடயங்கள் உள்ளடக்கங்கள் தொடர்பாக எவ்வாறான வினாக்கள் வந்தால் எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்ற நுட்பங்கள் பற்றியும் சிந்திப்பதற்கு ஆன நாளாக இன்றைய நாளமை. முக்கியமாக அந்த நாள் மன ஒருமைப்பாட்டுக்குரிய நாள். மன ஒருமைப்பாடு, அதாவது கன்சன்ட்ரேஷன் என்று ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்லுவோம். அந்த ஒருமைப்பாட்டை பெற்றுக்கொண்ட பிள்ளை நிச்சயமாக பரீட்சை நிலையத்திலே வெற்றிகரமாக விடை எழுதும். இந்த பரீட்சைக்கு ஆயத்தம் செய்கிற பொழுது இந்த விடயத்தை பரீட்சார்த்திகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நேர காலத்தோடு இரவு தூங்க செல்ல வேண்டும். ஏனென்றால் அண்மையில் கடந்த பரீட்சையின் பொழுது கொழும்பு பிரதேசத்தில் ஒரு பரீட்சார்த்தி இரவிரவாக தூங்கி அதிகாலை பரீட்சைக்கு வரவில்லை. மாலை நேர பரீட்சைக்கு வந்து தான் வராத பரீட்சைக்குரிய வினாப்பத்திரத்தை தரும்படி மேற்பார்வையாளரிடம் கேட்டிருந்தார். உண்மையிலே மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலை. காரணம், அந்த குடும்ப உறுப்பினர்கள் கூட அந்த பரீட்சார்த்தி தொடர்பாக கவனம் செலுத்தவில்லை. அவர் இரவிரவாக படித்து புத்தகங்களை, நோட்ஸ் எல்லாவற்றையும் படித்து தூங்கியிருந்தார். விடிய காலை எழுப்பவில்லை. பரீட்சார்த்தியினுடைய நேர அட்டவணை தொடர்பாக இங்கே பிரதி பரீட்சை ஆணையாளர் சொன்னது போல அந்த நேர அட்டவணை தொடர்பாக குடும்ப உறுப்பினர்கள் கூட கவனம் செலுத்தவில்லை. அதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம், பரீட்சார்த்தியினுடைய அனுமதி அட்டையில் உள்ள நேர அட்டவணை முறை, தொடங்கும் நேரம், முடியும் நேரத்தோடு, திகதி, காலை வேளை, மாலை வேளை எல்லாம் போட்டுப்பட்டு மிகவும் கச்சிதமான ஒரு அனுமதி அட்டையோடு நேர அட்டவணை வழங்கப்பட்டிருக்கிறது. அதை தனியாக நிழல் பிரதிகள் எடுத்து அம்மா என்றால் கிச்சனில், குசினியில், சமையல் அறையில்
அதேபோல் அப்பா தான் எங்கே அடிக்கடி பார்ப்பார் அந்த இடத்தில். அதேபோல் சகோதரர்கள் எல்லாரும் கட்டாயமாக இறுதியாக கண்ணாடி பார்க்குற இடத்துல நிற்பார்கள். அதற்கு பக்கத்தில் இவ்வாறு எல்லா இடமும் அதை காட்சிப்படுத்தி வைத்திருந்தால் எல்லோருமே உங்களுடைய வீட்டில் உள்ள பரீட்சாத்தி தொடர்பாக பரீட்சாத்தி நேரத்துக்கு செல்ல வேண்டும் என்ற தொடர்பாக விழிப்பாக இருப்பீர்கள், உரிய நேரத்துக்கு கொண்டு செல்வீர்கள். அடுத்ததாக பரீட்சையை நாளை தினம் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் செல்ல வேண்டிய பரீட்சை நிலையம் தொடர்பாகவும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள், வீட்டில் உள்ள பெரியவர்கள் இந்த பரீட்சார்த்திகள் செல்வதற்கான பாதை ஏது, பரீட்சை நிலையத்துக்கு செல்வதற்கான பாதை ஏது, அவர்கள் செல்லுகின்ற பயண மார்க்கம் என்ன, பஸ்ஸா அல்லது ட்ரெயினா அல்லது தனியார் வாகனமா அல்லது உங்கள் வீட்டில் உள்ள சொந்த வாகனங்களா என்பதை மிக கருத்தில் எடுத்து அதற்கான தயார்படுத்தலில் ஈடுபட்டிருக்க வேண்டும். பஸ் போன பிறகு வந்துட்டு பாதையில் நின்று பிரயோசனம் இல்லை. அவை அந்த விடயங்களையும் நீங்கள் முன்கூட்டியே எல்லாம் விசாரித்து ஆராய்ந்து அறிந்து நேர காலத்தோடு பரீட்சைக்கு செல்ல வேண்டும். காலை பரீட்சைகள் 8:30 ஆரம்பமாகும், மாலை பரீட்சைகள் 1 மணிக்கு ஆரம்பமாகும். பரீட்சார்த்திகள் 1 மணித்தியாலத்துக்கு முன்பதாகவே பரீட்சை நிலையத்துக்கு சென்றடைய வேண்டும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். எனவே பரீட்சை நிலையங்களுக்கு செல்வது, வேலைக்கு செல்வது என்பது மிக முக்கியமானது. 8 மணிக்கு பரீட்சை நிலையத்துக்குள் அமரும்படி அவர்கள் கேட்கப்படுவார்கள். இது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மேற்பார்வையாளர்களுக்கு. 8 மணிக்கு அவர்கள் அங்கே அமருகின்ற பொழுது 8 மணிக்கு அவர்கள் பரீட்சை நிலையத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறை, பரீட்சை சட்டத்திட்டங்கள் போன்ற சகல முக்கியமான விடயங்களும் அறிவுறுத்தல்களாக வழங்கப்படும். எனவே அந்த அறிவுறுத்தல்களை கவனிப்பதும் மிக முக்கியமானது. அதேவேளை 8:15 அவர்களுக்குரிய அனுமதி அட்டையில் கையொப்பம் பெறப்படும். அதற்கு பின்னர் அதற்குரிய நேரம் வழங்கப்பட மாட்டது. எனவே பரீட்சார்த்திகள் நேர காலத்தோடு செல்வதற்காக முதல் நாளே சகல ஆயத்தங்களிலும் ஈடுபட்டிருக்க வேண்டும். இன்றைய தினம் இந்த ஆயத்தங்களுக்கான ஒரு நாள் தான். இந்த வகையில் பரீட்சார்த்திகள் நீங்கள் உடல் உள ரீதியாக தயாராக வேண்டும். வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் இது தொடர்பாக கவனம் செலுத்தணும். விசேடமாக பெற்றோர்கள் அவர்களை மன அழுத்தங்களுக்கு உள்ளாக்காமல் அவர்களுக்கு இந்த குறிப்பாக பல பெற்றோர்கள் எல்லோரும் தங்களுடைய பிள்ளைகள் ஒரு வைத்தியராக அல்லது பொறியியலாளராக இப்படி வரணும்னு எதிர்பார்ப்பார்கள். அப்படி அல்ல. அவர்களால் முடிந்ததை செய்வதற்கு உற்சாகம் அளியுங்கள், உதவி அளியுங்கள், அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். விசேஷமாக இந்த காலங்களில் எந்த தனியார் வகுப்பும் நடைபெறக்கூடாது என்பதற்காக நாங்கள் கடந்த 17ஆம் தேதி நள்ளிரவிலிருந்து தனியார் வகுப்புகளை தடை செய்திருக்கின்றோம். இதன் காரணமாகவே தான் பிள்ளைகள் எந்த குழப்பத்துக்கும் உள்ளாகாமல் பதகளிப்பு இல்லாமல் பரீட்சை எழுத வேண்டும் என்பதற்காகவே அந்த வகுப்புகள் அல்ல அந்த தொடர்புகள் எதுவும் இல்லாமல் அவர்கள் அமைதியாக இருந்து பரீட்சைக்கு செல்வதற்கான ஆயத்தங்களில் ஈடுபடுங்கள். எனவே திருமதி ஜீவராணி புனிதா பரீட்சைகள் ஆணையம் அவர்கள் கூறியது போன்று மாணவர்கள் இவ்வாறு தங்களை தயார்படுத்தி கொண்டு இப்போது நாளைய தினம் பரீட்சை நிலையத்துக்கு செல்கிறார்கள். அங்கு செல்கின்ற போது மாணவர்கள் தவிர்க்க வேண்டிய அல்லது பயன்படுத்தக்கூடாத செயற்படக்கூடாத சில விதிமுறைகள் இருக்கும். அவ்வாறான விதிமுறைகள் தொடர்பாக சற்று விளங்கப்படுத்துங்கள். எஸ், எப்படி என்றால் உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் நாளைய தினம் காலையில் 8:30 பரீட்சைகள் ஆரம்பமாகப்பட்டிருக்கும். நான் நினைக்கிறேன் டைம் டேபிளின் படி உரிய மாணவர்கள் அந்த பரீட்சை நிலையங்களுக்கு தங்களுக்குரிய பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்படும். எங்களுடைய பரீட்சை ஆணையாளர் குறிப்பிட்டது போலவே முதலிலேயே பரீட்சை நிலையம் எங்கு அமைந்துள்ளது என்ற தூரத்தை கல்குலேட் பண்ணி அதற்கு நான் நினைக்கிறேன் 1 மணித்தியாலங்களுக்கு முதலே மாணவர்கள் செல்வது பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு எங்களுக்கு காரணமாக இருக்கலாம். சில வேளைகளில் போக்குவரத்து பிரச்சனை இருக்கலாம், பஸ்ஸஸ் கிடைக்காம இருக்கலாம், பாதைகளில் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆகவே அவர்கள் நேரத்தோடு போவதால் அவர்கள் சுமூகமாக அங்கே போய் அமைதியாக இருந்து பரீட்சை எழுத வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னொன்று விடயங்களை நான் கவனத்தில் எடுக்க வேண்டும். பரீட்சை நிலையத்துக்கு அவர்கள் என்னென்ன விடயங்களை கொண்டு போகலாம் என்றது. உண்மையிலேயே பரீட்சை நிலையத்துக்கு அவர்கள் கொண்டு போகக்கூடிய விடயங்களாக பரீட்சை திணைக்களம் எதிர்பார்க்கிறது அவர்களுக்கான எழுது கருவிகள், பேனைகள், படங்கள் ஏதாவது கீறுவதாக இருந்தால் பென்சில், அதனோட சம்பந்தப்பட்ட கருவிகளை மட்டும்தான் அவர்கள் எடுத்து செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பேனைகளில் நீல நிற பேனை, அதை விட கருப்பு நிற பேனை பெரும்பாலும் விரும்பப்படுகிறது. சிவப்பு நிற பேனைகளை மாணவர்கள் பயன்படுத்தி விடைகள் எழுதுறது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இவற்றை விட மாணவர்கள் மொபைல் போன்களையோ அல்லது அதனோட சம்பந்தப்பட்ட இலத்திரனியல் கருவிகளையோ பரீட்சை மண்டபத்திற்கு எந்த காரணம் கொண்டும் எடுத்து செல்லக்கூடாது. இதில் இருக்கிற பிரச்சனை எப்படி என்றால், நாங்கள் பரீட்சை திணைக்களம் சில வர்த்தமானி அறிவுறுத்தலின்படி சில தகவல்களை வெளியிட்டிருக்கும். மொபைல் போன்கள் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களை பரீட்சை நிலையத்துக்குள் வைத்திருந்தால் அதை பாவிக்கிறதில்லை, தெளிவாக இருக்கணும். பரீட்சை நிலையத்தில் வைத்திருந்தால், இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபோனை நாங்கள் ஆஃப் பண்ணியோ அல்லது ஒன் பண்ணினியோ பொக்கெட்டுக்குள்ளோ வைத்திருந்தால் அல்லது வைத்திருந்தால் அது தண்டனைக்குரிய குற்றமாகும். அவருக்கு உடனடியாக அவருடைய பரீட்சை ஃபோன்
கையகப்படுத்தப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களுக்கான பரீட்சை பெறுபேறுகள் தடை செய்யப்படும். ஆகவே தயவு செய்து மாணவர்கள் உங்களுடைய இந்த 13 வருட கால தவம் இது. ஆகவே ஒரு சின்ன சின்ன விடயங்களுக்காக அல்லது நீங்கள் தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ கவலையினமாக செய்கிற விடயங்களுக்காக உங்களுடைய ஒரு பரீட்சை பெறுபேறுகளை இல்லாமல் செய்கிற வேலைகளில் ஈடுபடக்கூடாது. ஆகவே பெற்றோர் நீங்கள் இந்த விடயங்களை கொஞ்சம் கவனமிடுங்க. மாணவர்களை மொபைல் ஃபோனோ அல்லது அதனோடு சம்பந்தப்பட்ட ஸ்மார்ட் வாட்ச் அதே போல் வேலைகளில் கை கடிகாரம் கட்டியிருப்பார்கள், ஸ்மார்ட் வாட்சாக இருக்கும், தொலைபேசி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும், அவ்வாறான பொருட்களுக்கும் தடை இருக்கின்றது. எந்த ஒரு காரணம் கொண்டும் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் சொல்கிறோம் மொபைல் ஃபோனோட சம்பந்தப்பட்ட உபகரணங்களை கொண்டு செல்ல அனுமதி இல்லை. பொதுவாகவே நாங்கள் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் பரீட்சை மண்டபத்துக்குள் தேவையில்லை. சில விதிவிலக்கு இருக்குது, அதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேணும். கணிப்பான்கள் கல்குலேட்டர் என்று சொல்லப்படுற அந்த கணிப்பான்களை சில குறிப்பிட்ட 4 பாடங்களுக்கு மட்டும் கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்குது. அது நான் நினைக்கிறேன் அந்தந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய அனுமதி அட்டைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கும், அவர்களுக்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கும், அங்கே இருக்கிற மேற்பார்வையாளர்களுக்கும் அது சம்பந்தமாக தெரியப்படுத்தப்பட்டிருக்கும். உதாரணமாக கணக்கீட்டு பாடம், பொறியியல் தொழில்நுட்பம், உயிர் முறைமைகள் தொழில்நுட்பம், தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம், இந்த 4 பாடங்களுக்கும் நிரற்படுத்தப்படாத கணிப்பான்களை பயன்படுத்த அனுமதி இருக்கின்றது. அதாவது ப்ரோக்ராமபிள் கல்குலேட்டர்ஸ் நாங்கள் பாவிக்க இயலாது. ஆகவே இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த கல்குலேட்டர்ஸ் அந்த பாடங்களுக்கு மட்டும் கொண்டு போகிறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கும். அதே போல் ஸ்மார்ட் வாட்சோ அல்லது இயர்பட் போன்ற காதுகள் வைத்து கொண்டு போகிறதோ எதையுமே பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை. அவர்களை அவற்றை எவ்வாறு கண்டுபிடிக்க வேண்டும் என்ற விவரங்களும் நாங்கள் மேற்பார்வையாளர்களுக்கான ட்ரைனிங்கில் நாங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே அவர்கள் தெரியாத்தனமாக சில டைம் பார்க்கறதுக்காக அப்படியான ஸ்மார்ட் வாட்சஸை கொண்டு வந்தாலும் அவை பறிமுதல் செய்யப்பட்டு அது ஒரு நேர்மை ஈனமான செயலாகத்தான் கருதப்படும். அவர்களுக்கான பெறுபேறுகளை நாங்கள் என்ன செய்வோம் என்றால் தவிர்த்து விடுவோம். பெறுபேறுகள் இல்லாமல் செய்யப்படும், கேன்சல் செய்யப்படும். பெறுபேறுகள் இல்லாமல் செய்யப்பட்டு அடுத்து பரீட்சைக்கு தோற்றுகின்ற அது எப்படியாக இருக்கும் என்றால் அவர் செய்த தவறின் அளவை பொறுத்து அடுத்த தீர்மானங்கள் பரீட்சை ஆணையாளர் நாயகத்தினால் எடுக்கப்படும். ஆகவே இதுக்கான நல்ல வழி எப்படி என்றால் அவற்றை கொண்டு போகாமல் விடுறதுதான் மாணவர்களுக்கான சிறந்த தீர்வு. இவற்றை விட மாணவர்கள் எவற்றை கொண்டு போகணும்னா தண்ணி போத்தல் கொண்டு போவதாக இருந்தால் டிரான்ஸ்பரன்சியான தண்ணி போத்தல்களை கொண்டு செல்லுதல் வேண்டும். ரைட், அதில் பேர்கள் ஒட்டினதோ அல்லது அந்த ஒட்டின இதுகளால் சில எங்களுக்கு என்னென்னா கடந்த காலங்களில் சில சம்பவங்கள் இடம்பெற்றதன் காரணமாகத்தான் இப்படியான கட்டுப்பாடுகளை நாங்கள் மாணவர்களுக்கு போட வேண்டியிருக்குது. இவற்றை விட இன்னும் மிக முக்கியமானது அவர்களுடைய அனுமதி அட்டை. தயவு செய்து அந்த அனுமதி அட்டையை கொண்டு செல்ல வேண்டும். மாற்றங்கள் செய்யப்பட்ட அனுமதி அட்டைகளாக இருந்தால் அவற்றை பிரிண்ட் அவுட் எடுத்து அதையும் உறுதிப்படுத்தி அதனோடு இணைக்கப்பட்டு அதை கொண்டு போக வேண்டும். இது முக்கியமானது. 2வது விடயங்கள் அவர்களை ஆளடையாளத்தை உறுதிப்படுத்துறதுக்கான ஆவணம். பரீட்சை திணைக்களம் எதிர்பார்க்குது தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம். இந்த 3ம் தான் அவர்கள் ஆளடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணமாக பரீட்சை திணைக்களம் எதிர்பார்த்திருக்குது. அதற்றை கட்டாயம் அவர்கள் கொண்டு செல்லப்படல் வேண்டும். இதைவிட அதை கொண்டு செல்ற மாணவர்கள் தங்களுடைய டெக்ஸ்ட் புக்ஸ் அல்லது ஏதாவது படிப்பதற்காக கொண்டு போகப்பட்டால் பரீட்சை மண்டபத்துக்கு வெளியிலேயே என்ன செய்யணும் என்றால் அவற்றை வைத்து விடல் வேண்டும். அவர்கள் சில பரீட்சை மண்டபத்துக்கு உள் போகும்போது அவர்கள் சில வேளையில் சிறு குறிப்புகள் எல்லாம் பாக்கெட்டுகள் கொண்டு வந்திருக்கலாம். எங்களை சில கடந்த காலங்கள் அனுபவங்கள் இருக்கு, மறந்து போய் கொண்டு வந்து விட்டோம் என்ற ஒரு கதை இருக்குது. அப்ப அந்த இடத்துல நாங்கள் அதை ஏற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பில்லை. பரீட்சை திணைக்களத்துக்கு அது தண்டனையாக அல்லது குற்றமாகத்தான் கருதப்படும். ஆகவே மாணவர்கள் நீங்கள் போவதற்கு முதல் உங்களுடைய பொக்கெட்டுகள் எல்லாத்தையும் நீங்களாகவே சுயமாக செக் பண்ணி கொண்டு உள்ளுக்கு போவது நல்லது. அவர்கள் வேற எந்த ஒரு பொருட்களையும் மேசையில் வைத்துக் கொள்ள வேண்டாம். சில வேளைகளில் பர்ஸ் அதுகள் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பர்ஸை கொண்டு போகிறதாக இருந்தால் அவற்றுள் இந்த எழுதுகருவிகளை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஆகவே மாணவர்கள் இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர் நீங்கள் அறிவுறுத்தல் படுத்துங்கள். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய விமர்சன கிளையின் இதற்கான விசாரணைகளை மேற்கொண்டு எங்களுக்கு கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட பரீட்சார்த்தியினுடைய பெறுபேறுகளை நாங்கள் நிறுத்தி வைத்து அவர்களுக்கான விசாரணைகள் நடத்தப்படுது. அதில் பெரும்பாலானவர்கள் பெறுபேறுகள் நிறுத்தப்பட்டிருக்குது. பரீட்சை திணைக்களத்துக்கு அதிகாரம் இருக்கின்றது எப்படி என்றால் இந்த பெறுபேறை நிறுத்துவது மட்டுமில்லை, அவர் ஏற்கனவே பெற்ற பெறுபேறுகளை இல்லாமல் செய்வதற்கும் இனிவரும் காலங்களில் அவர் பரீட்சைக்கு தோற்ற முடியாமல் செய்வதற்குமான அதிகாரங்களை பரீட்சை திணைக்களம் கொண்டிருக்கின்றது. ஆகவே மாணவர்கள் இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு நீங்கள் பரீட்சைக்கு நேரத்து காலத்துடன் சென்று உங்களுடைய அறைகள் இருக்கும் என்ற எந்தெந்த இண்டெக்ஸ் நம்பருக்கு கொடுக்கப்பட்டிருக்குமோ அந்த இடங்களில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இருக்கும்போதும் நான் நினைக்கிறேன் அவர்கள் தங்களுடைய
மேசையில் அல்லது கதிரையில் இருக்கும்போது அதில் சுட்டிலக்கம் போடப்பட்டிருக்கும். தங்களுடைய சுட்டிலக்கம் தானானதை உறுதிப்படுத்த வேண்டும். உறுதிப்படுத்துவது என்றால் அவர்களுடைய அனுமதி அட்டையில் இருக்கின்றதா சுட்டிலக்கம் தான் அதில் இருக்கிறதான்னு பார்த்து அவர்களுடைய ஆசனத்தில் மட்டுமே அவர்கள் இருத்தல் வேண்டும். நான் நினைக்கிறேன் ஒரு பாடசாலையில் நிறைய ரூம்ஸ் இருக்கலாம், நிறைய அறைகள் எடுக்கப்பட்டிருக்கும். அவர்கள் நேரகாலத்துடன் போய் அந்த அறைகளில் ஒட்டப்பட்டிருக்கும், சுட்டிலங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அவற்றில் அவர்கள் நேரகாலத்துடன் இருந்து தங்களை ஆசுவாசப்படுத்தி பரீட்சையை நன்றாக செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் 2022ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நாளைய தினம் ஆரம்பமாகிறது. அந்த தொடர்பான ஒரு தெளிவுபடுத்தல் நிகழ்ச்சியாக இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. பாடசாலை பரீட்சைகள் ஒழுங்கமைப்பு பெருவேற்று கிளையினுடைய பரீட்சைகள் ஆணையாளர் திருமதி எம் ஜீவராணி புனிதா, அதே போல பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் எஸ் பிரகாசன் ஆகியோர் இருந்து கொண்டு இன்று தினம் தொடர்பான மாணவர்களுக்கான விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். திருமதி ஜீவராணி புனிதாவிடம் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. இப்போது மாணவர்கள் தயாராகி பரீட்சைக்கு சென்று அமர்ந்திருக்கிறார்கள், வினாத்தாள் வழங்கப்படுகிறது, விடை எழுத ஆரம்பிக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் விடை எழுதுகின்ற போது மாணவர்கள் கையாள வேண்டிய அணுகுமுறைகள் என்ன? ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையத்துக்குள் நேர காலத்தோடு சென்று அமர்ந்து கொள்ள வேண்டும். 8:30 சொன்னால் 8 மணிக்கு பரீட்சை நிலையத்துக்குள் நுழைந்திட வேண்டும். 1 மணிக்கு சொன்னால் 12:30 மணிக்கு அவர்கள் பரீட்சை நிலையத்துக்குள் சென்று இங்கே பரீட்சாளர் சொன்னது போல தன்னுடைய ஆசனத்தில், அதாவது தன்னுடைய அனுமதி அட்டையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சுட்டிலக்கம் இடப்பட்டிருக்கின்ற மேசை கதிரையில் தான் அவர் இருக்க வேண்டும். தனக்குரிய இருக்கையில் இருக்க வேண்டும். போகிற பொழுது ஒரு மேசை ஃப்ரீயாக இருக்குன்னு அதில் போய் அமர்ந்திருக்க கூடாது. அது பாரதூரமான பிரச்சனைகளை அவருக்கு கொடுக்கும். அதோ இந்த இடத்திலே 8 மணிக்கு மேற்பார்வையாளரால் உரிய அறிவுறுத்தல்கள், சட்டத்திட்டங்கள், பரீட்சார்த்திகள் நடந்து கொள்ள வேண்டிய விதங்கள் தொடர்பாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட பின்னர் 8:15க்கு அனுமதி அட்டைகளில் கையொப்பம் பெறப்படும். ஆள் அடையாள அட்டைகள் பரிசீலிக்கப்பட்டு அதே வேளையிலே அவர்களுக்கான விடை எழுதும் தாள்கள் 2ஆம் பகுதியாக இருந்தால் முதலில் விநியோகிக்கப்படும். 1ஆம் பகுதியாக இருந்தாலும் விடை எழுதுகிற அந்த பல்தேர்வு விடைப்பத்திரங்கள் முன்னுக்கு வழங்கப்படும். அவற்றை பெற்றவுடன் பரீட்சார்த்திகளில் முதலாவது செய்ய வேண்டிய வேலை தங்களுடைய அனுமதி அட்டையில் இருக்கின்ற சுட்டிலக்கங்களை அங்கே போட வேண்டும். மேசையில் இருக்கிற சுட்டிலக்கங்கள் பார்த்து போடுகிற பொழுது சில வேளை பிரச்சனைகள் ஏற்படலாம். அவை அனுமதி அட்டையில் குறிப்பாக அவர்களுடைய அந்த பி பகுதி அவர்களிடம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். பி பகுதியில் அவர்களுடைய அனுமதி சுட்டன்கள் இருக்கின்றன. அந்த சுட்டன்களை அவர்கள் அங்கே போட்டுக்கொள்ள வேண்டும். தங்களுடைய விடைத்தாளின் எல்லா பக்கங்களிலும் அதை போட்டுக்கொள்ள வேண்டும். இது மிக முதலாவது முக்கியமான விடயம். 2ஆவதாக வினாப்பத்திரங்கள் விநியோகிக்கப்படும். வினாப்பத்திரங்கள் விநியோகிக்கப்படுகிற பொழுது மேற்பார்வையாளர்களால் ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்படும். அவை என்ன பாடம், அந்த பகுதி 1ஆ 2ஆ, அது அந்த வினாப்பத்திரத்திற்குள் உள்ளே எத்தனை பகுதிகள் இருக்கின்றன, அது ABC என்ற பகுதிகள் இருக்கிறதா, அல்லது பகுதி 1, 12 உள்ளுக்குள்ளே பகுதிகள் இருக்கின்றனவா, எத்தனை பக்கங்கள், எத்தனை வினாத்தாள்கள் கொண்ட வினாப்பத்திரமாக இது அமைந்திருக்கிறது என்ற அறிவித்தல்கள் உங்களுக்கு வழங்கப்படும். அவை அனைத்தும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. அதன்படி உங்களுடைய பாடம், உங்களுடைய வினாப்பத்திரங்கள், உங்களுடைய பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றனவா என்பதை நீங்கள் சரிபார்த்து உறுதிப்படுத்திக் கொள்வது உங்களுடைய 2ஆவது கடமை. வினாப்பத்திரம் 8:30க்கு வழங்கப்பட்டவுடன் நீங்கள் விடை எழுத ஆரம்பிக்கக்கூடாது. குறிப்பாக 2ஆம் பகுதி வினாப்பத்திரங்களுக்கு 10 நிமிடம் வாசிப்பு நேரம் வழங்கப்படுகின்றது. ஆகவே வினாப்பத்திரத்தை வாசிப்பதற்கு அந்த நேரத்தை அவர்கள் கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும். வினாப்பத்திரம் வாசிக்கிறதுக்கு முதலில் வாசிக்க வேண்டியது வினாப்பத்திரத்தினுடைய தலைப்பில் இருக்கின்ற அறிவுறுத்தல்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கும். இந்த பாடம் பகுதி 1ஆ 2ஆ, உள்ளுக்குள்ளே இருக்கிற பகுதிகள் என்னென்ன, அதற்குரிய எவ்வாறு வினாக்களை தெரிவு செய்ய வேண்டும், ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் எத்தனை வினாக்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் அங்கே தெளிவாக போடப்பட்டிருக்கும். இதற்கு மேலதிகமாக அங்கே ஒரு முக்கியமான விடயம் அந்த வினாப்பத்திரத்துக்குரிய நேரம். அந்த நேரத்தை அவர்கள் மிக கவனமாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் எத்தனை வினாக்களுக்கு விடை எழுத வேண்டும் என்று தெரிந்து கொண்ட பொழுது அந்த வினாக்களுக்கு எவ்வளவு நேரத்திற்குள் விடையளிக்க வேண்டும் என்பது பிரதானமானது. சில பரீட்சார்த்திகள் 3 மணித்தியாலமும் 2 வினாக்களுக்கு விடை எழுதி முடிப்பார்கள். மிக பெரிய விடையாக இருக்கும். ஆனால் அங்கே அவர்களால் புள்ளிகளை ஈட்ட முடியாது. எனவே நேர முகாமைத்துவம் செய்து விடையளிப்பது என்பது மிக முக்கியமானது. இதற்கான பயிற்சிகளை நீங்கள் கல்வி பாடங்களை கற்கின்ற காலத்திலே பெற்றிருக்க வேண்டும் உங்களுடைய ஆசிரியர்களிடமிருந்து. ஒவ்வொரு வினாவுக்கும் எவ்வளவு நேரம் ஒதுக்கி விடை எழுதுவது என்பதை உடனடியாக திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். அதற்கு அதிக நேரம் எடுக்கக்கூடாது. 3 மணித்தியாலத்துக்குள் நாங்கள் 6 வினாக்களுக்கு விடை எழுதுவதாக இருந்தால் ஒவ்வொரு வினாவுக்கும் அரை மணித்தியாலம் ஒதுக்க வேண்டும். சில வேளை 5 வினாக்களுக்கு சொன்னால் சில வினாக்களுக்கு கூடுதலாக நேரத்தை ஒதுக்கி சில வினாக்களுக்கு குறைந்த நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளலாம். நேர முகாமைத்துவம் திட்டமிடப்பட வேண்டும் அந்த இடத்தில்.
நேர முகாமைத்துவ திட்டமிடலோடு வினாக்கள் வாசிக்கின்ற பொழுது வினாப்பத்திரம் முழுவதையும் வாசித்த பிற்பாடு உங்களுக்கு மிகவும் இலகுவாக எழுதக்கூடிய வினா எதுவோ அதை முதலில் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அதை அடையாளப்படுத்தி கொண்டு அதனுடைய இலக்கத்தை முதலிலிட்டு பரீட்சை விடை எழுத விடைத்தாளில் ஆரம்பிக்க வேண்டும். உதாரணமாக 9ஆம் கேள்விக்குத்தான் அவர்களுக்கு நன்றாக விடை தெரியுமாக இருந்தால் முதலில் நீங்கள் 9ஆம் கேள்வி என்ற இலக்கத்தை போட்டு விடை எழுத ஆரம்பிக்க வேண்டும். சில வேளை கட்டமைப்பு வினாக்களாக இருந்தால் அங்கே பகுதிகள் இருக்கும். அந்த பகுதிகளினுடைய 9ஆவதினுடைய முதலாவது பிரிவு, 9ஆவதுடைய 2வது, 9, 3 2 இலக்கங்கள் இட்டுக்கிட்டு விடை எழுத வேண்டும். ஒவ்வொரு விடையையும் தனியாக ஒவ்வொரு பக்கத்தில் ஆரம்பிப்பது மிக சிறப்பாக இருக்கும். விடை எழுதுகின்ற பொழுது ஒவ்வொரு வினாவுக்கும் உரிய விடைகள் தனித்தனி ஒவ்வொரு விடைத்தாளில் ஒரு புதிய பக்கத்தில் ஆரம்பிக்கணும். ஆனால் வினா இலக்கம் சரியாக போடப்பட்டிருக்கணும். முதலாவதாக எழுதுன்னு சொல்லிக்கணும், முதலாவது இலக்கம் போடக்கூடாது. எது அந்த வினாவினுடைய இலக்கம் எதுவோ அதைத்தான் இட வேணும். ஏனென்றால் அது உங்களுக்கு இலகுவான வினா. இலகுவான வினாக்களுக்கு முதலில் விடை அளித்த பிற்பாடு இறுதியாக கடினமான வினாக்களுக்கு நுழைகின்ற பொழுது அங்கே நேரம் மிச்சப்படுத்தப்பட்டு கடினமான வினாக்களுக்குள் அந்த நேரத்தை நீங்கள் சேர்த்துக்கொள்ள முடியும். இது விடை எழுதுகின்ற பொழுது நேர முகாமைத்துவம் செய்கின்ற ஒரு உபாயம். இதே வேளையிலே வினாக்களில் சில சொற்கள் இருக்கும் விடை எழுதுகின்ற பொழுது. உதாரணமாக 2ஆம் பகுதி வினாக்களில் நேரடியாக கூறுக என்று சில வினா சொற்கள் இருக்கும், விளக்குக என்று இருக்கும், ஆராய்க என்று இருக்கும், திறனாய்வு செய்க, ஒப்பீட்டு விளக்குக, மதிப்பிடுக, இப்படியான வினாச்சொற்கள் அங்கே தரப்பட்டிருக்கும். இந்த வினாச்சொற்கள் அதிகமாக வினை சொற்கள். அந்த வினை தான் அங்கே இடம்பெறணும். அதாவது அந்த செயல் மதிப்பிடுக என்று கேட்டால் அங்கே கேட்கப்பட்ட விடயத்தை மதிப்பிட்டு விடை எழுத வேண்டும். ஒப்பிட்டு விளக்கு என்று சொன்னால் அங்கே 2-3 விடயங்கள் ஒப்பிட்டு விளக்கப்பட வேண்டும். கூறுக என்றால் நேரடியாகவே கூறிவிட வேண்டும். அதற்கு அதிகமான விளக்கங்கள் கொடுக்கப்பட தேவையில்லை. அதே போல ஆய்வு செய்க, ஆராய்க என்ற பொழுது ஆதாரங்களோடு சரி பிழை எல்லாம் சொல்லி ஆராயணும். ஆகவே இந்த வினா சொற்களிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் பரீட்சார்த்திகள் விடை எழுதுகின்ற பொழுது. எல்லோரும் அந்த கேள்விகளில் மயங்குவது அங்குதான். நிச்சயமாக பிள்ளைகளுக்கு நிறைய விஷயம் தெரியும். பல பிள்ளைகள் பாடசாலையில மிக பெரிய கெட்டிக்காரராக இருப்பார்கள், ஆனால் விடை எழுத தெரியாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் சில பிள்ளைகள் விளையாடி படிப்பார்கள், ஆனால் பரீட்சையிலே மிக சிறந்த பெறுவார்கள். காரணம் அவர்களுக்கு அந்த விடை அளிப்பதற்கான நுட்பங்கள் தெரியும். இந்த கேள்விக்கு எப்படி விடையை மாற்றி அமைத்து கொடுக்க வேண்டும், அதை எப்படி டிசைன் பண்ண வேண்டும் என்ற அந்த நுட்பம், அந்த டெக்னிக் தெரிஞ்சவர்கள் சிறப்பாக விடை எழுதி செல்வார்கள். அவர்கள் மிக சிறப்பான பெறுவர்களையும் பெற்றுக்கொள்வார்கள். இதே வேளையிலே அந்த வினாக்களிலே சில சொற்கள் ஹைலைட் பண்ணப்பட்டு தடித்த எழுத்துக்களில் இருக்கும். அந்த சொற்கள் மிகவும் பிரதானமானது. வினாக்களிலே கூறப்பட்டிருக்கு. அந்த சொற்களை வைத்துத்தான் அங்கே கேள்வி அமையும். அவை அந்த நோக்கியதாக உங்களுடைய விடைகள் இருக்கணும். சில பெற்றோர்கள் சொல்வார்கள், எங்களுடைய பிள்ளை பாடசாலை மட்டத்திலே நல்ல திறமையாக இருந்தது, நிறைய படித்த பிள்ளை, இரவு பகலாக படித்த பிள்ளை, எல்லாம் பாடமாக்கி இருந்தது, சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ண, ஆனால் பெறு வரவில்லை, உங்களுடைய பரீட்சை திணைக்களம் சரியாக திருத்தவில்லை, பிள்ளை என்ற பேப்பரை எடுத்து பாருங்க, பேப்பர் கஷ்டம், இப்படி பல குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார்கள். உண்மையில் என்னென்றால் பிள்ளைகள் நிறைய படித்திருப்பார்கள், ஆனால் கேட்கப்பட்ட கேள்விக்கு விடை அளிக்கின்ற நுட்பங்கள் தெரியாதாலே அவர்கள் தவறியிடுகிறார்கள். அதிகம் படிக்க தேவையில்லை. என்னை பொறுத்தவரையிலே உயர்தர பரீட்சையிலும் சரி, எந்த பரீட்சையிலும் சரி, விடயங்களை அடிப்படையாக தெரிந்து கொண்டால் போதும். அதிகம் படிக்க தேவையில்லை. விடை எழுதுகிற நுட்பத்தை அதிகமாக தெரிந்தால் நிச்சயமாக மிக இலகுவாக வெற்றி பெற முடியும். இது விடை எழுதுகின்ற பொழுது பரீட்சார்த்திகள் கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயங்கள். விடை எழுதிய பின்னர் எல்லா வினாக்களுக்கும் விடையளித்தீர்களா அதை குறிப்பிட வேண்டும். எத்தனை வினாக்களுக்கு விடையளித்தீர்கள் விடைத்தாளினுடைய முன்பக்கத்திலே குறிப்பிட வேண்டும். விடை அளிக்கப்பட்ட வினாக்களின் எண்ணிக்கை, விடை எழுதப்பட்டுள்ள தாள்களின் எண்ணிக்கை, பக்கங்களின் எண்ணிக்கை குறிப்பிட்டு எல்லா விடைத்தாள்களும் ஒன்றாக கட்டப்பட வேண்டும். கட்டாமல் நீங்கள் கொடுக்கிறது அல்லது பரம்படி வேலை ரஃப் ஷீட்டுக்கு வேண்டி இருந்தீங்க, ஓவலன் பேப்பர் வேண்டி அதை வெளியிலே கொண்டு போகிறதெல்லாம் உங்களுக்கு பாரதூரமான பாதிப்புகளை கொண்டு வரும். அதோடு விடைத்தாளும் வெளியே சென்ற பல சம்பவங்கள் இருக்கின்றன. ஆகவே எந்த தாளையும் வெளியில் எடுத்து செல்லக்கூடாது. எழுதின அத்தனையும் நோக்குனரிடம் கையெழுத்த பின்பு விடைகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி எழுதி பக்கங்களை போட்டு ஒழுங்காக இருக்கிற பொழுது கட்டுகிற பொழுது அது ஒழுங்காக இருக்கும். இறுதியாக ஒரு சரி பார்த்தல் இடம்பெற வேணும். பேஜ் 1, 2, 3 எல்லாம் சரியாக இருக்குதா, ரைட், ஓகே, கட்டி முடிய அதை உரிமையாக கொடுக்க வேண்டும்.
இது முக்கியமான விடய. நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு 13 வருட கால தவம். பிள்ளைகள் இந்த எக்ஸாமுக்கு தோற்று போகிறார்கள். பெற்றோர்கள் தான் நீங்கள் இதில் ஒரு முதுகெலும்பாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை தயார்படுத்துவதில் இருந்து பிள்ளைகள் எக்ஸாம் முடிந்து அவர்கள் வீடு வந்து சேரும் வரையும் பெற்றோர்கள் தங்களுடைய முழு கவனத்தையும் இந்த மாணவர்கள் பரீட்சார்த்திகளுக்கு அவர்கள் வழங்க வேண்டும். காலை வேளைகளில் அவர்கள் முதலே பரீட்சை ஆணையாளர் குறிப்பிட்டது போல மாணவர்களை ப்ரெஷர் பண்ணுற வேலைகளை நாங்கள் தவிர்த்துக் கொள்வோம். அல்லது மாணவர்களை மனத்தாங்கல் ஏற்படுத்துகிற விடயங்களை இந்த பரீட்சை நேரங்களில் பரீட்சை நடக்கும் இந்த காலங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. காலை வேளையில் மாணவர்கள் படிக்கிறதுக்கான என்விரான்மெண்ட் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தல் வேண்டும். நான் நினைக்கிறேன் நாளைக்கு பரீட்சை ஆரம்பிக்க போகிறது. இன்று மாணவர்கள் இரவிரவாக படித்து எல்லாத்தையும் திணித்து கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யக்கூடாது. ஏனென்றால் கடந்த அனுபவம் இருக்குது எங்களுக்கு. நித்திரையாகிவிட்டு மாணவர்கள் லேட்டாக பரீட்சைக்கு வர்ற நேரம் இருக்கும். பெற்றோர்கள் அவர்களுக்கான உணவை வழங்கல் வேண்டும். சில மாணவர்களுக்கு காலை வேளையும் மாலை வேளையும் தொடர்ந்தே பாடங்கள் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அவர்களுக்கான லஞ்ச் அல்லது இடைநிலத்தில் சாப்பிடுவதற்கான உணவை வழங்குதல் வேண்டும். ஏன்னா வெளியில் சென்று சாப்பிடுவதற்கான நேரங்கள் குறைவாக இருக்கும். பெற்றோர்கள் கவனமாக இந்த மாணவர்களை கொண்டு செய் பாடசாலைக்கு விடுறதுக்கான ஏற்பாடுகளை பார்த்தல் வேண்டும். திரும்ப அவர்களை பெற்றுக்கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளையும் பார்க்க வேண்டும். அதுக்கான சரியான அரேஞ்ச்மெண்ட்டை உறுதிப்படுத்திக் கொள்ளல் வேண்டும். மாணவர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து விடல் வேண்டும். இந்த காலை வேளைகளில் அல்லது காலையில் நாளைக்கு பரீட்சைக்கு போகும் மாணவர்களை ஆசீர்வாதம் செய்து இன்முகத்தோடு அவர்களால் முடிந்த அளவுக்கு எழுதுறதுக்கு வழிப்படுத்துங்கள். இப்படித்தான் இப்படிலாம் செய்ய வேணும் ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்தக்கூடாது. அவர்களுடைய இயலுமைக்கு ஏற்ப அவர்கள் செய்யறதுக்கான ஒரு ஃப்ரீடத்தை பெற்றோர்கள் கொடுக்க வேண்டும். எனவே பெற்றோர்கள் உண்மையாக இந்த இடத்துல குறிப்பிட வேண்டியது அவர்கள் வீட்டிலே ஒரு பரீட்சை சூழலை உருவாக்க வேண்டும். வீட்டிலே தேவையற்ற கொண்டாட்டங்கள், தேவையற்ற விருந்துபசாரங்கள், விருந்தினர்களுடைய வருகை இவற்றையெல்லாம் இந்த காலத்திலே தவிர்த்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத வேறு நிகழ்ச்சி திட்டங்களை ஒழுங்கமைக்கிறது இல்லாமல் பரீட்சை எழுதுகிற பரீட்சார்த்தியினுடைய பரீட்சையினுடைய வெற்றி மட்டுமே எல்லோருடைய மனதிலும் வீட்டில் உள்ளவர்கள்ட்ட இருக்கணும். அவை அதுக்கான பரீட்சை சூழல் உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. அதுதான் உங்களுடைய பிள்ளைகளுடைய வெற்றிக்கு அவர்களை இட்டுச் செல்லும். சில வேளையிலே தந்தையார் அப்பா வேலைக்கு போயிட்டு வந்து அவர் களைப்பிலே வீட்டிலே உள்ளவர்களோடு முரண்படுவது அல்லது இருக்கிற சகோதரர்கள் முரண்பட்டு கொள்வது, இவர்களோடு பிரச்சனைகளை உருவாக்குவது, இது எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வச்சிருங்கள். பரீட்சை காலம் முழுவதையும் பிள்ளைகள் அந்த மனநிலையோடு அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு அவர்களுக்கு நீங்கள் மிகவும் ஒத்தாசையாக இருங்கள் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த காலத்திலே பரீட்சை சிறப்பாக செய்வதற்கு பரீட்சை திணைக்களம் பரீட்சார்த்திகள் எல்லோரையும் மனதார வாழ்த்துகின்றது. ஏனென்றால் கொரோனாவுக்கு பின்பு நீங்கள் பல சவால்களை எதிர்கொண்டு வருகின்ற குழுவினர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த பெறுபேறுகளை எதிர்பார்த்து நீங்கள் பலர் தயாராக இருக்கின்றீர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு, உயர்கல்வி வாய்ப்புகளை பெறுவதற்காக. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு பாதையை திறக்கப் போகின்ற ஒரு பரீட்சை இந்த பரீட்சை. எனவே உங்கள் எல்லோரையும் பரீட்சை திணைக்களம் சார்பாக, பரீட்சை ஆணையாளர் நாயம் சார்பாக வெற்றி பெற நாங்கள் வாழ்த்தி விடைபெறுகின்றோம். இதில் இன்னொரு விடயத்தை நாங்கள் பெற்றோருக்கு சொல்ல எதிர்பார்க்கிறோம். என்னென்றால் ஒரு பரீட்சைக்கு போய்விட்டு மாணவர் வந்ததுக்கு பிறகு அந்த பரீட்சை தொடர்பாக மாணவர்கள் இதையும் கேட்காமல் இருக்கிறது ஒரு முக்கியமான விடயம். இத்தனை சரி செய்தியா, இது சரியா பிள்ளையான்றதும் தெரிஞ்சு கொள்ள வேண்டாம். அதுக்கு அடுத்த நாள் பரீட்சைக்கு அவர்களை தயார்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்வது மிக நல்ல என்று கேட்டுக்கொள்கின்றோம். எனவே 2022ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நாளைய தினம் ஆரம்பமாகிறது. எனவே இது வரும் 17ஆம் தேதி வரை இந்த பரீட்சை இடம்பெறப் போகிறது. எனவே இந்த பரீட்சை தொடர்பான முன்னாயத்த செயற்பாடு மற்றும் மாணவர்கள் அணுக வேண்டிய விடயங்கள் மற்றும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் என பல முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பரீட்சைகள் திணைக்களத்தினுடைய 2 அதிகாரிகள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தெளிவான விளக்கங்களை வழங்கியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் பரீட்சைகள் திணைக்களத்தினுடைய பாடசாலை பரீட்சைகள் ஒழுங்கமைப்பு பெறுபேற்று கிளையினுடைய பரீட்சைகள் ஆணையாளர் திருமதி எம் ஜீவராணி புனிதா அவர்களும் அதேபோல பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் எஸ் பிரகாசன் அவர்களும் இணைந்து கொண்டு பல்வேறு விளக்கங்களை வழங்கியிருந்தார்கள். வசந்தம் டிவியின் மக்கள் சேவை நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. அந்த அடிப்படையில் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சி இம்முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் வசந்தம் டிவி சார்பாக இம்முறை பரீட்சைக்கு தோற்றுகின்ற அத்தனை அன்பான மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.